ஹலோ, சொல்லுங்க சார், என்ன வேணும்? என் லவ்வர் வேணும். அதெல்லாம் இங்க விக்கிறது இல்ல சார். நீங்க என்ன பண்றீங்க, கூகுள் மேப்ல சர்ச் பண்ணீங்கன்னா கீழ்பாக்கன்னு ஒரு இடம் வரும். நீங்க அங்க போனா போதும், அவங்களே உங்களுக்கு லவ்வரோட சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. கீழ்பாக்கமா? என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரமா இருக்கா? இல்ல பைத்தியக்காரமா இருக்கா? கோவப்படாதீங்க சார், நீங்க பாக்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரிலாம் இல்ல. அந்த பயம் இருக்கட்டும். பைத்தியக்காரன் தான் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரி இருப்பான். சோக்கா? அதுவும் பழைய சோக்கு, அதுவும் ஏன் கிட்டேவே. டேய் பூனை மூஞ்சி, இங்க பார், நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, நீ யாருன்னு தெரியாம தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கியா? முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு போ. பேசுறேன் பேசுறேன் பேசதானே வந்திருக்கேன், ஆனா உன்கிட்ட இல்ல. ஐயோ, காலத்தின் கட்டாயம். எனக்கு சொந்தமான ஒரு பொருள் உன்கிட்ட இருக்கு, அதுகிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஐயா, இது மளிகை கடை. இங்க 1000 பொருள் இருக்கும். நீங்க எந்த பொருள் கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னா அந்த பொருளை எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்புங்க. என்னது? தேன் முட்டை கிட்ட பேசுறீங்களா, இல்ல கள்ள முட்டை கிட்ட பேசுறீங்களா, பச்சரிசி கிட்ட இல்ல புழுங்கரிசி கிட்ட? டேய் 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 டேய், நான் மட்டும் எவ்வளவு சீரியஸா பேசணும், அது என்ன இப்படி காமெடியா மாத்துறீங்க? உங்க வாயோட டிசைன் அப்படி சார். டேய், நான் பேச வந்த பொருளுக்கு உயிர் இருக்கு, அது கழுத்துல எவ்வளவு விருப்பம் இல்லாம கட்டின மஞ்ச கயிறு இருக்கு. பொருள் என்ன ஓடவா போகுது, கயிறு வச்சு கட்டி வைக்க? அப்படிலாம் எங்க கடையில எந்த பொருளும் கயிறு வச்சு கட்டி வைக்கல சார். வியாபார டைம்ல இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. இருக்கு, கயிறு கட்டி தான் இருக்கு. அந்த விலை உயர்ந்த பொருளின் பெயர் ஷாலினி. ஷாலினி? கேக்குறதுக்கு ஷாக்கா இருக்குல்ல? ஷாக்கா இருக்குல்ல? ஷாலினி, ஷாலினி உங்களுக்கு யாரு? ஷாலினி ஏன் முன்னாள் காதலி, ஏன் முன்னாள் காதலி. என்னடா கக்கா வருதா? உனக்கு புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சதுனாலதான் உன் மூஞ்சி இப்படி குற்ற உணர்ச்சியோட இருக்கு. ஏய், அப்படிலாம் இல்லடா, நல்ல பாட்டு. அத நீ கேவலமா பாடுனல, அதான் பிடிக்கல, மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருந்தேன். ப்ரோ, சாங்க பார்க்காதீங்க ப்ரோ, சாங் உள்ள இருக்க மெசேஜ பாருங்க ப்ரோ. ஏன்னா ஷாலினி என் முன்னாள் காதலி. ஏய், நீ லூசுன்னு தெரிஞ்சும் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க, ஓவரா பண்ணாத. யார் லூசு? யார் லூசு? சாரே, எந்த காதலி உண்ட மனைவியாகலாம், பச்சே உண்ட மனைவி என்ற காதலியாக முடியாது, இது பழசு. சாரே, என்ற காதலி உண்ட மனைவியாகும் போது பச்சே உண்ட மனைவி என்ற காதலியாக முடியும், இது புதுசு. அதுக்கு தான் வந்திருக்கேன். புரியல. டேய் டேய், இன்னுமா நான் புரியல? ஒரு ஜோடி புறா ரொம்ப நாளா லவ் பண்ணிச்சா. அந்த புறாக்கள் வேற யாரும் இல்ல, நானும் ஷாலினியும். திடீர்னு ஒரு நாள் ஒரு காக்கா வந்து அந்த பெண் புறாவை பிரிச்சு ஆண் புறாவை அனாதை ஆக்கிடுச்சா. அந்த காக்கா வேற யாரும் இல்ல, நீதான்டா காக்கா மூஞ்சி. எனக்கும் என் ஷாலினிக்கு இடையில நீ வந்ததாலதான் என் வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு. அப்போ என்கிட்ட அழகு, அறிவு, திறமை மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா காசு பணம் இல்ல. ஆனா இப்போ என்கிட்ட அழகு, அறிவு, திறமை, அது கூட சேர்த்து காசு பணமும் இருக்கு. அதான் ஷாலினிய கூட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, இந்த எடக்கல்ல எடுத்து யார் மண்டையாச்சும் அடிச்சு உடைக்கணும்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும்னு நினைக்கிறேன். மொக்க இன்னைக்கு உன்னோட மண்டை உடையுதுடா. புது சட்டடா. டேய் டேய் கை எடுடா. டேய் மூஞ்சில குத்துறேன்னு வெச்சீங்க. டேய் விடு மாமா. மாமா, நீங்க ஏங்க வந்தீங்க? பாத்தியா ஷாலினி என்ன மாமான்னு கூப்பிடுறா. யோ, அவ அதுக்கப்புறம் நீ ஏன் இங்க வந்தேன்னு கேட்டால, அது உன் காதுல கேட்கல. அது என் காதுல விழாது. ஏன்னா ஷாலினி வாயால கியூட்டா என்ன மாமான்னு கூப்பிடும் போது இந்த உலகமே எனக்கு மியூட் ஆயிடும். ஏய் ஷாலினி, நான் யாரு நீ என்கிட்ட சொல்லி வையே, இல்ல இவனை கொன்றுவேன் பாருங்க. ஐயோ மாமா, விடு, கையை எடு மாமா, பைத்தியம் மாதிரி பண்ணாத. மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? எப்ப வந்தீங்கன்னு கேட்காத ஷாலினி, ஏன் வந்தீங்கன்னு கேளு. தொலைஞ்சு போன காதல புதுப்பிச்சு உன்னை திரும்பவும் என் கூட கூட்டு போலான்னு வந்திருக்கேன். வா ஷாலினி, கண்டிப்பா நீ என் கையில தான் சாவ போற. மாமா, நீ வேற தலையும் புரியாம வாலும் புரியாம பேசாத மாமா, கொஞ்ச நேரம் சும்மா இரு மாமா.
மாமா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. டீ குடிக்கிறீங்களா இல்ல காஃபி? ஏய், முதல்ல உன்னை மாமா கூப்பிட்டு நிப்பாட்டு. ஷாலினி எனக்கு டீ வேணும், அதுவும் ஸ்ட்ராங்கா, சக்கரை தூக்கலாம், ஏலக்கா போட்டு. சூப்பர் மாமா. குரு, மாமா சொன்ன மாதிரியே போய் மாமாக்கு டீ வாங்கிட்டு வா போ. மாமா டீ வந்துரும், நீங்க குடிச்சிட்டு இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. மாமா, உள்ள வா, உள்ள வா, வா மாமா. அப்படியே இருக்கா? யாருடி அவன் உன்ன போய் லவ் பண்ணன்னு சொல்றான்? பாக்குறதுக்கு உன் பெரியப்பா மாதிரி இருக்கா? போயும் அவனையா லவ் பண்ண? சீ. யார் லவ் பண்ணா? குழந்தைவன் ஜாக்கிரதை. இந்த உலகத்திலே நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணேன். அப்ப யாருடி அவன்? மாமா. மாமாவா? ஆமா மாமா, அவங்க எனக்கு அக்கானா, நீங்க எனக்கு மாமா தானே? அறிவாளி. கூடிய சீக்கிரம் இந்த கடைக்கு ஒண்ணு முதலாளி ஆக்குறேன். அங்க பாருடி, டீய ஜெட் மோட்டார் போட்டு உறிஞ்சு குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கான். ஐயோ மாமா, அவன் எனக்கு தூரத்து சொந்த மாமா. எனக்கு மோர வேணும். பாவம் பைத்தியம் முடிச்சிச்சு மாமா. அத நான் பார்த்த உடனே பைத்தியம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அது ஏன் பிடிச்சது, எப்படி பிடிச்சது, உன்னையா அவன் முன்னாள் காதலின்னு சொல்றான்? ஷோ, பொறுமையா சொல்றேன், கொஞ்சம் கேளு. சொல்லு. அவரு ஒரு 90s கிட்ஸ் மாமா. ரொம்ப நாளா அவருக்கு பொண்ணு தேடி கிடைக்கவே இல்லையா, அதனால அவருக்கு கல்யாணமும் ஆகல. தோ கல்யாணம் ஆயிடும் கல்யாண கனவு கண்டு அவருக்கு கடைசியில பைத்தியமே பிடிச்சிருச்சு. அவருக்கு யார் யாரெல்லாம் முறப்பனுங்க இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட போட்டு அங்க போய் அவங்களுக்கு லவ் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி, காதலுக்கு ஏன் தெரியுமா காதல்னு பேர் வந்துச்சு? ஏன் மாமா? ஏன்னா என்னைக்காவது எவனாவது வந்து தள்ளிட்டு போயிருவான், அதனால அதுக்கு காதல்னு பேர் வந்துச்சு. சிரிக்காத மாமா, ஐயா. அவர் பாவம். சரி, அப்புறம் என்னாச்சு? முதல்ல எனக்கு இந்த விஷயமே தெரியாது. அவரும் மாமான்னு வந்து என்கிட்ட நல்லா பேசினாரா, நானும் அவர் சொன்ன ஜோக்குக்கெல்லாம் நல்லா சிரிச்சிட்டேன். ஏய், நீ ஏன்டி சிரிச்சா? மாமா நான் சிரிக்கலன்னா மறுபடியும் மொக்க ஜோக்கு சொல்லுவார் மாமா. அதான் இருக்கட்டுமே சிரிச்சு வச்சேன். கடைசியில என்னைய லவ் பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாரு மாமா. இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு கேவலமான ஒரு பிளாஷ்பேக்க நான் கேட்டதே இல்ல. சும்மா கலாய்க்காத. சரி, இப்ப அந்த பைத்தியத்தை எப்படிதான் சமாளிக்கிறது? நீ ஒன்னும் கவலைப்படாத மாமா. அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அத சொன்னா அவரே போயிடுவாரு. வா. மாமா, அவர் என்ன சொன்னாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல ஆமா, நீ யார் ஃபேனு? நான் தளபதி ஃபேன் மாமா. நம்ம வந்து சிவகார்த்தியன் ஃபேன். எங்க ஊர்ல சிவகார்த்தியனுக்குன்னு வருத்தப்படாத வாலிப சங்கம்னு ஒரு சங்கம் வச்சிருக்கேன்னா பாரு. அப்படியே மாமா, எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. இந்த சங்கங்கள்லாம் வச்சுக்க எனக்கு நேரமே இல்ல. ஆமா, உன் சொந்த ஊர் எங்க இருக்கு? எங்க மாமா, எனக்கு சொந்த வீடே இல்ல. எங்க சொந்த ஊர் இருக்கு? ஐயோ மாமா, அவன்கிட்ட வாய் கொடுக்காதீங்க. அவன் கொஞ்சம் வில்லங்கமான ஆளு. அவங்கிட்ட வாய் கொடுத்தா நான் எப்படி சாப்பிட முடியும்? ஐயோ, இன்னும் நல்லா காமெடியா பேசுவேன். மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ இல்லாததான் ஒரு குறை. ஆனா இப்ப அந்த குறையும் தீர்ந்து போச்சு. வா போலாம், வா, 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 வா. இரு மாமா. மாமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாமா. இவர்தான் என் ஹஸ்பண்ட். பேரு கண்ணன். தெரியும், பாவம் நீ சின்ன பொண்ணு. உன்னை கட்டாயப்படுத்தி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஐயோ, என்ன கட்டாயப்படுத்தல. நான் விருப்பப்பட்டு தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ நம்ம லவ். அச்சச்சோ மாமா, எனக்கு இந்த வருஷம் இவரோட கல்யாணம் ஆயிடுச்சே மாமா. நீ போயிட்டு வா, நம்ம அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய், என்னடி சொல்ற? மாமா, விளையாட்டுக்கு சொல்றது மாமா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் இடத்த காலி பண்ணுவாரு. வீக்னஸ். சொல்லு. கண்டிப்பா அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிப்பல்ல? கண்டிப்பா மாமா. சரி, அப்ப நான் வரேன். ஏமாத்திர கூடாது. இல்ல ஏமாத்த மாட்டேன். நீ போயிட்டு அடுத்த வருஷம் வா. சரி, போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். வாங்க வாங்க, கிட்ட வா. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.